ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.0. நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புல் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சிஸ்டர்னு சொல்லிட்டு சீசன் 1 கம்ப்ளீட் எபிசோடு தாங்க பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான வீட்டை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு உட்காந்துட்டு காலையில மேட்டர் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவ அந்த மேட்டர் படம் பார்த்துட்டு அவளே தனக்கு தானே பண்ணிட்டே இருப்பாளா. சென்சர் செம்மாட்டாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா இவ இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப முடிகிற டைம் பார்த்து யாரோ ஒருத்தவங்க கதவு தட்டிட்டே இருப்பாங்களா. இவ உடனே பயந்து போயிட்டு அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு இப்ப டப்பு டப்புன்னு போட்டிருந்த துணியெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் கதவு திறந்தா வந்திருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, இவளோட அக்கா தாங்க. இப்ப அவங்க அக்கா என்ன கேட்பாங்கன்னா, என்னடி எவ்வளவு நேரமா கதவு தட்டிட்டு இருக்க, நீ இன்னும் திறக்காம இருக்க, அப்படி உள்ள என்னதான் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவளும் ரொம்ப பதட்டமாவே இருப்பா. இப்ப இவ என்ன சொல்லுவானா, இல்லக்கா நான் இந்த வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் அதான் அப்படி சொல்லும் போது, சரி ஓகே இந்தா நீ கறி கேட்டல, உனக்காக நான் கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது இப்ப இவ என்ன பண்ணனா, அவங்க அக்காவோட மேல அழகா அப்படியே தெரியுமா, ஏற்கனவே இவ ஆரம்பூடோட வேற இருப்பாளா. இப்ப இவ என்ன சொல்லனா, எனக்கு இப்ப கறி சாப்பிட ஆசை இல்ல, எனக்கு இப்ப பால் குடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அக்காவோட மேல அழக பார்த்து அவ சொல்லுவாளா. இது அவளுக்கு சரியாவே புரியாது. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னடி ஒரு நாளைக்கு கறி கேட்கற, திடீர்னு பார்த்தா பால் கேட்கற, எப்ப எதை சாப்பிடறன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு இவ கிச்சனுக்கு போகும்போது இப்ப அவங்க அக்காவை பின்னழக பார்த்து இவ ரசிக்க ஆரம்பிப்பாங்க. இவளுக்கு அவங்க அக்கா மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்குங்க. அந்த அளவுக்கு இவங்க அக்காவை சைட் அடிச்சுட்டே இருக்கும்போது இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல தாங்க கட்டுறாங்க. இப்ப அவங்க அக்காவும் தங்கச்சி படுத்துட்டே இருக்கும்போது தங்கச்சிக்காரி காலைல முடிக்காம இருப்பா இல்லையா, சோ அவளுக்கு அப்படியே அரைபாதியிலே இருப்பாளா. இப்ப அவளுக்கு இன்னும் மூட அதிகமாயிட்டு இப்ப இந்த பக்கமா திரும்பி படுத்து அவங்க அக்காவோட மேலழக பார்த்து ரசிச்சவ சும்மா இல்லாம அதை கையை வச்சு வேற அழுத்திட்டு முத்தம் கொடுத்து அவளை செம்மையா மூடி ஏத்திட்டு வாயில கிஸ் பண்ணும்போது டப்புன்னு பார்த்தனா அவங்க அக்கா எழுந்துருவாளா. எழுந்த உடனே நீ என்ன லூசா என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் சொல்லனா, என்ன தடுத்து நிறுத்தாதுக்கா, எனக்கு இருக்கிற வெறிக்கு இப்ப நான் என்ன பண்ண எனக்கு தெரியல, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை இழுத்து வச்சு கிஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க அக்காவும் மூட ஆனதால இப்ப இவ கூட சேர்ந்து வெறியாவே மேட்டர் பண்ணுவா. இந்த சீன்ஸ் எல்லாமே சொல்ல தேவையில்லைங்க. இந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பண்ற சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். அந்த அளவுக்கு வெறியா இவங்க பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னா யாரோ ஒருத்தவங்க ஜன்னலை ஓபன் பண்ணி இவங்க மேட்டர் பண்றத பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தவன் என்ன பண்ணுவானா, தன்னோட மொபைல் எடுத்து அந்த மேட்டரை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. இப்படி அவன் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சிருவாங்களா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. இந்த ரெக்கார்ட் பண்ணான் இல்லையா, இவனோட பேரு ஜாய்ங்க. இவன் வேற யாரும் இல்ல, இந்த அக்கா காரியோட பாய் ஃப்ரெண்டு தாங்க. இவன் என்ன பண்ணுவானா, காலையில வந்து வீட்டை கதவு தட்டும் போது இப்ப வெளியில வந்த நம்ம ஹீரோனையும் அவனை பார்த்துட்டு, ஜாய் நீ என்ன எங்க பண்ற, அக்கா ஆபீஸ் போயிட்டாங்க அவங்க இல்லையே அப்படி சொல்லும் போது, எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவளை பார்க்க வரல ஒன்னுதான் பார்க்க வந்தேன் அப்படி சொல்லுவானா. இதுக்கு இவனை கேட்பானா, என்ன பார்க்க வந்தியா, என்ன மேட்ரு அப்படி சொல்லி கேட்கும் போது, மேட்ரு தான் மேட்ரு, இன்னைக்கு உன செய்யலான்னு தான் நான் வந்தேன் அப்படி சொல்லும்போது, நீ என்ன லூசா, நீ என்கிட்ட இப்படி தப்பா பேசுற அப்படி சொல்லும்போது, சும்மா நடிக்காத, நீயும் உங்க அக்கா நைட் என்ன பண்ணீங்க எனக்கு நல்லாவே தெரியும், இந்த இதை பாரு அப்படி சொல்லிட்டு இப்ப மொபைல்ல இருந்த அந்த வீடியோ எடுத்து காட்டுவாங்க. அதை பார்த்த உடனே அவ ஷாக் ஆயிடுவா. ஷாக் ஆனவ தயவு செய்து இதை டெலிட் பண்ணு, இதெல்லாம் வச்சிருக்காத அப்படி சொல்லும்போது, நான் சொல்ற மாதிரி நீ செய்யலனா இதை நான் இன்டர்நெட்ல போட்டுருவேன் அப்படின்னு இவன் மிரட்டுவானா. உடனே அவளும் என்ன பண்ண தெரியாம அழுதுட்டே இருக்கும்போது இப்ப அவளை கூட்டிட்டு பெட்ரூம்க்கு போயிடுவாங்க. அவளும் வேணாம் வேணாம் சொல்ல சொல்ல இவன் என்ன பண்ணுவானா, அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி நம்ம ஹீரோனே மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன்ஸ் வெறியாவே இருக்குங்க. அவ முடியாதுன்னு சொல்ல சொல்ல இவனும் சும்மா அவளுக்கு அடையாம அவளை பண்ற சீன்ஸ் ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனே அவ பெட்ரூம்ல படுத்திருப்பாங்க. அவ ரொம்ப வலியோட படுத்திருப்பா. ஏன்னா இவ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆள் கூட மேட்டர் பண்ணிருப்பா இல்லையா, சோ அதனால வலியோட படுத்திருக்கும் போது இப்ப அங்க பார்த்தோன்னா அவங்க அக்கா செம மூடோட வருவாங்க. வந்தவங்க மேல அழகு மேல கை வச்சுட்டு வந்து, இன்னைக்கு நான் உனக்கு பால் எடுத்துட்டு வந்திருக்கேன், உன் ஆசை தீர நல்லா குடிச்சு அனுபவி அப்படி சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லனா, எனக்கு இன்னைக்கு உங்க பால் குடிக்கிற மூட்ல இல்ல, லைக் எனக்கு காலேஜ் இருக்கு சோ நான் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு அவ படுத்துருவாளா. இப்ப அவங்க அக்காவும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவனை நல்லா கிஸ் பண்ணிட்டு அவங்களும் பக்கத்துல படுத்துருவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. இப்ப காலையில பார்த்தோன்னா இந்த ஜாய் பார்த்தோன்னா நம்ம ஹீரோனோட கது தட்டும் போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த அக்கா காரி வராங்க. வந்தவ அவனை பார்த்துட்டு, ஏய் ஜாய் நீயா, நீ என்ன இங்க வந்திருக்க அப்படி சொல்லி கேட்கும் போது, என்ன உன்னை பாக்குறதுக்கு நேரங்காலம் எல்லாம் பாக்கணுமா அப்படி சொல்லி கேட்கும் போது, அப்படிலாம் கிடையாது, என்ன சர்ப்ரைஸா இருக்கு அப்படி சொல்லும் போது, என்னோட தம்பிக்கு உன்னோட ஞாபகம் வந்துருச்சு, உன் கடல்ல நீந்தணும்னு ஆசைப்படுறான் அப்படி சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்புறம் எதுக்கு வெளியே நிக்கிற, வா உள்ள அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை கூட்டிட்டு உள்ள போயிடுவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். அவனை கிஸ் பண்ணி செம்மையா மூடேத்தி அந்த சோஃபால வச்சு பண்ற மேட்ரஸ் எல்லாமே சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இவன் ஒரு மார்க்கமான ஆள் போல. அந்த பொண்ணை வளைச்சு நெளிச்சுன்னு சொல்லிட்டு சும்மா அடிச்சு துன்புறுத்துற மாதிரி எல்லாம் செம்மையா எடுப்பானா. இப்படி வெறியாவ மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா அக்கா கறியை தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தோன்னா மொபைல் எடுத்துட்டு
அவங்க தங்கச்சிக்கு கால் பண்ணி பாக்குறா. என்ன இது இவ்வளவு நேரம் ஆகுது, அவ எங்கதான் இருக்கான்னு தெரியல, போன் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப கொஞ்ச நேரத்துல காலிங் பில் அழுத்துற சத்தம் கேக்குங்க. உடனே ஓடி போயிட்டு கதவு திறந்தா வந்து இருக்கிறது அவங்க தங்கச்சி தாங்க. அவளை பார்த்துட்டு எங்க தாண்டி போன, போனே எடுக்க மாட்டேன்ட்டு, இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, எங்க தான் போன நீ அப்படி சொல்லி கேட்கும்போது அவளும் ஒரு சோகமா இருப்பாளா. ஏன் இவ்வளவு சோகமா இருக்க, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும்போது அவ டப்புன்னு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இவனை கேட்பானா, ஏன்டி அழுவுற, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும்போது இப்ப அவ என்ன சொல்லனா, அக்கா அந்த ஜோ என்ன வந்து பிளாக்மெயில் பண்றாங்கக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது, எது ஜோ ஒன்ன பிளாக்மெயில் பண்றானா, என்னடி சொல்ற அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாக்கா அன்னைக்கு நைட்டு நாம 2 பேரும் மேட்டர் பண்ணோம் இல்லையா, வீடியோ எடுத்து வச்சுட்டு இன்டர்நெட்ல போடுறோம்னு சொல்லிட்டு என்ன மேட்டர் பண்றாங்கக்கா, அது மட்டும் இல்லாத அவன் ஃப்ரெண்டு கூடயும் என்ன வச்சு செய்ய வைக்கிறாங்கக்கா அப்படி சொல்லும்போது இதை கேட்ட அவங்க அக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுவா. உடனே இப்ப அவ என்ன சொல்லனா, சரி ஓகே இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்ய அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா கதவு யாரோ காலிங் பெல் எடுத்துற மாதிரி சத்தம் கேட்குமா. நம்ம ஹீரோனி போய் ஓபன் பண்ணா அந்த ஜோ தாங்க வர வச்சிருப்பா. இப்ப ஜோ வந்தோடனே ஹாய் டார்லிங் சொல்லிட்டு, நீ நல்ல வேலை செய்யற தெரியுமா, நீ செய்யற வேலை எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, வா வந்து என் மடியில உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மடியில உட்கார வச்சுட்டு, நீ செய்யற வேலைக்கு உனக்கு என்ன வேணா செய்யலாம், நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா உன்னை நான் என் ராணி ஆக்கிடுவேன் அப்படி சொல்லும்போது உடனே பக்கத்துல அவங்க அக்கா வருவாங்க. வந்தவ அவ ராணி ஆகிட்டனா என்ன நீ என்ன வச்சுப்ப அப்படி சொல்லி கேட்கும்போது உடனே அவனு பதட்டமா இருந்திருப்பானா, நீங்க பதட்டம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எனக்கு 3 பேர் சேர்ந்து கூட மேட்டர் பண்ண ஆசை, உனக்கு ஓகேனா சொல்ல நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லும்போது உடனே அவனும் எனக்கு இதுல எந்த பிரச்சனை இல்லையே அப்படி சொல்லும்போது அப்பவா பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 3 பேர் சேர்ந்து பெட்ரூம்ல மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு முடிய செஞ்சுட்டே இருப்பாங்களா, அவனாலே முடியாதுங்க. ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகணும்னு நம்ம ஹீரோனையும் அவளுக்கு மட்டும் முடிச்சுட்டு எனக்கும் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணும்போது அவனு இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லுவானா. உடனே அக்காக்காரி என்ன பண்ணானா, சரி ஓகே உனக்காக தெம்பு விட்டுற மாதிரி ஒரு சக்தியான கட்டியான பால் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிச்சனுக்கு போயிட்டு பால் காய்ச்சி அதுல ஏதோ ஒரு மருந்து கலந்து எடுத்தாந்து கொடுப்பாங்க. இப்ப அதை குடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவனும் மயங்கிடுவாங்க பாருங்க. மயங்கினதுக்கு அப்புறம் அவன் மொபைல் எடுத்துட்டு இப்ப அதுல இருக்கிற டேட்டா எல்லாம் டெலீட் பண்ணிடுவாங்க. இப்ப வீடியோ டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அக்கா ஒரு வழியா வீடியோ டெலீட் பண்ணிட்டோம்க்கா அப்படி சொல்லும்போது இந்த சீனை இப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ஹீரோனை போய் கதவு திறக்கும் போது இப்ப அங்க ஒருத்தன் வந்திருப்பானா. அவனை பார்த்த உடனே வா தீபக் உனக்காக தான் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு இவ சொல்லுவாளா. அவனும் என்ன மன்னிச்சிரு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது பரவாயில்ல உள்ள வா அப்படி சொல்லிட்டு உள்ள கூப்பிடும் போது இப்ப அவங்க அக்கா இருப்பாங்களா. அக்கா கிட்ட அக்கா இவன் என் ஃப்ரெண்டு, இவனோட பேர் தீபக் அப்படி சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு கை கொடுக்கும் போது அப்படியே கையை பிடிச்சிட்டு தடவிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்த ஹீரோனி அக்கா என்னக்கா பண்ற அப்படி சொல்லி கேட்கும்போது உடனே அவ சுயநினைவுக்கு வந்து இல்ல உட்காருப்பா அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவனை சைட் அடிச்சுட்டே இருக்கும்போது இப்ப இவங்க அக்கா காரி என்ன கேட்பானா, ஆமா உன்னோட ஹைட் எவ்வளவு அப்படி சொல்லி கேட்கும்போது உன்னோட ஹைட் 5.5 அப்படி சொல்லும்போது இவ்வளவு ஹைட்டா இருக்க, உன்னோட தம்பி ஹைட்டா இருப்பானா அப்படி சொல்லி கேட்கும்போது உடனே அவனும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படி சொல்லி கேட்கும்போது இல்ல நான் ஒன்னும் சொல்லல, அம்மா நீ பால் குடிக்கிறியா அப்படி சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இப்ப அவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுவானா. உடனே அவன் தங்கச்சிக்காரி என்ன சொல்லுவானா, அக்கா அந்த சூடான கெட்டியான பால் எடுத்துருவாக்கா அப்படி சொல்லுவாளா. அதாவது இவ என்ன சொல்றான்னு புரியுது இல்லையா. அதாங்க அந்த மயக்க மருந்து கலந்த பால் அது எடுத்துட்டு வர சொல்லியிருப்பா. இப்ப இவங்க அக்காவும் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இப்ப அவன் அதை வாங்கி குடிப்பான் பாருங்க. குடிச்ச கொஞ்ச நேரத்துல மயக்கம் அடைஞ்சிருவாங்க. மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா இவனை கட்டில கை காலை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. கட்டி வச்சுட்டு அவங்க அக்கா சும்மா மேலே கீழே தடவிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோனையும் போட்டு ஒரு சைடு தடவிட்டே இருக்கும்போது இப்ப அவனுக்கு சுயநலம் வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் அவன் கத்த ஆரம்பிப்பான், நீங்க என்ன பண்றீங்க, என்னை விடுங்க நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா காரி பொறுமையா இரு, நாங்க எங்க வேலையை முடிச்சிடறோம் அதுக்கப்புறம் நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேண்ட் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கழட்டிட்டு அவன் கூட சேர்ந்து பண்ற மேட்டர் சென்ஸுக்கே சும்மா வேற லெவல்ல இருக்கும். கையை கட்டி போட்டு இவங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் பண்ணும்போது இப்போ ஒரு கட்டத்துல அவனை கையை அவுத்து விடுங்க நானும் சேர்ந்து பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவுத்து விட்டதுக்கு அப்புறம் இவங்க 3 பேர் சேர்ந்து வெறியாவே பண்ணுவாங்க. இப்படியே இவங்க 3 பேர் சேர்ந்து மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட கம்ப்ளீட் சீசனும் முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இத்துடன் நடைபெறுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.